ஹாய் காய்ஸ்! நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 9த் கலைச்சொற்கள் பார்க்க போறோம். இது எது எதுலக்கு வரும் அப்படின்னா வந்து, நம்ம குரூப் 2 சிலபஸ்ல, குரூப் 4ல அப்புறம் குரூப் 2ஏ மெயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுலயும் வரும் இது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. லென்த் குவிஸ் அப்படின்னா மொழியியல்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பிலாகஸ்ட் அப்படின்னா வந்து மொழி ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகாட் அப்படின்னா பழமொழி வல்லுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா வந்து ஒலியியல் வல்லுனர். ஆக்சுவலா ஃபோன்ல தான் நமக்கு ஒலி வரும். லிஸ்ட் அப்படிங்கும்போது வந்து வல்லுனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோனடிக்ஸ் அப்படின்றது வந்து ஒலியியல். ஆக்சுவலா பாருங்க, ஃபோனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒலியியல் வல்லுனர். இது வந்து ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒலிபியல் அப்படின்னு இருக்கு. பார்த்துக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து ஒருப்பன் அப்படின்னு பார்த்தோம்னா மாஃபினி அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒலியன் அப்படின்னா ஃபோனிமி. அஸ் வந்து ஒலி வந்து ஃபோன்ல தான் வருது. ஸோ ஃபோனமி அப்படின்னா ஒலியன் அப்படின்றது. ஒப்பு இலக்கணம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிராமர் சொல்றாங்க. ஸோ இலக்கணம்னா நமக்கு கிராமர் தெரியும். ஒப்பு இலக்கணம்னா கம்பேர் பண்றாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்றது. பேரகராதி அப்படின்னா லெக்சிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரகராதி அப்படின்னா லெக்சிகன். நெக்ஸ்ட் குமிழிக்கல். ஸோ கல்னா ஸ்டோன். ஸோ குமிழி அப்படின்னா கோனிக்கல். ஸோ கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. நீர் மேலாண்மை அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நீர்னா வாட்டர் தெரியும். மேலாண்மை அப்படின்னா மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா வெப்ப மண்டலம் அப்படின்னா டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம இருக்கலாம் வெப்ப மண்டலம் சொல்லுவாங்க. வெப்ப மண்டலம் டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா அகல் ஆய்வு அப்படின்னா எக்ஸகேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கல்வெட்டியில் அப்படின்னா எபிகிராஃபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அகழ் ஆய்வு அப்படின்னா எக்ஸவேஷன் சொல்லுவாங்க. கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃபி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிருங்க. நெக்ஸ்ட் இப்போ நடுக்கல் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன். ஸோ நடுவுல கல் அப்படிங்கும்போது நடுவுல தான் எப்பவுமே ஹீரோ நிற்பாங்க. ஸோ ஹீரோ ஸ்டோன். நடுக்கல் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு அப்படின்னா கல்ச்சுரல் சிம்பிள் அப்படிங்க. குறியீடு அப்படின்னா நமக்கு சிம்பிள் தெரியும். பண்பாடு அப்படின்னா கல்ச்சுரல். ஸோ கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்போஸ்ட் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா ஸ்கிரிப்சர் அப்படின்னா சிற்பம் நம்ம தெரியும். ஸோ புடைப்பு அப்படின்னா எம்போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஊர்தி அப்படின்னா நமக்கு வெஹிக்கல் தெரியும். ஏவு அப்படின்னு பார்த்தா லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு. ஏவுகணை அப்படின்னா மிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏவுகணை அப்படின்னா மிசல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து காணொலி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். ஆக்சுவலா கூட்டம் அப்படிங்கும்போது நம்ம கூட்டம் கான்ஃபரன்ஸா கூட்டமா தான் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ காணொலி அப்படின்னா வீடியோல பேசுறோம். ஸோ ஏன்னா நம்ம பேசும்போது நான் காணொலியில தான் வந்து இப்போ வந்து சிஎம்லாம் காணொலியில தொறந்து வச்சாங்க அப்படின்னா, அது வந்து வீடியோ மூலியமா தொறந்து வைக்கிறாங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொலி கூட்டம் அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பதிவிறக்கம் அப்புறம் டவுன்லோட். ஆக்சுவலா நம்ம வந்து நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணும்போது பதிவிறக்கம்னு அதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பதிவிறக்கம் அப்புறம் டவுன்லோட். நெக்ஸ்ட் பாருங்க, பயணியாளர் பெயர் பதிவு அப்படின்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். அதே வந்து பயணியாளர் அப்படின்னா நமக்கு பேசஞ்சர் தெரியும். நேம் அப்படின்னா பெயர், பதிவு அப்படின்னா ரெக்கார்ட்ஸா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மின்னணு கருவிகள் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னணு அப்படின்னா எலக்ட்ரானிக், கருவிகள் அப்படின்னா டிவைஸ். நெக்ஸ்ட் சமூக சீர்திருத்தம் அப்படின்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ். சமூகம் அப்படின்னா சோஷியல் சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் நிலம் அப்படின்னா சலைன் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சொற்றொடர் அப்படின்னா சென்டென்ஸ். ஆக்சுவலி இது ஒரு சொற்றொடர்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ். குடைவரை கோவில் அப்படின்னா கேவ் டெம்பிள்னு சொல்லுவாங்க. கோவில்னா டெம்பிள். குடைவரை அப்படின்னா குடம்னா கேவ் மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கருவூலம் அப்படின்னா வந்து ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மதிப்புறு முனைவர் அப்படின்னா ஹானரி டாக்டரேட், பிஹெச்டின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதான் மதிப்புறு முனைவர் அப்படின்னா ஹானரி டாக்டரேட் அப்படின்னு சொல்றது. மெல்லிசை அப்படின்னா மெலோடி. ஆக்சுவலா மெல்லிசை, இன்னிசை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, மெல்லிசை பாடல்கள்னு சொல்றது மெலோடி சாங்ஸ், மெலோடி அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆவண குறும்படம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ். குறும்படம்னா நமக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தெரியும். ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட். ஏன்னா ஆவணம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோர்ட்லாம் ஸோ டாக்குமெண்ட் தான் சமர்ப்பிப்பாங்க. ஸோ ஆவண குறும்படம்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி அப்படின்னா காம்பினேஷன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ புணர்ச்சியில வந்து நம்ம இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இயல்பு புணர்ச்சினா 2 இது வந்து இயல்பா புரியணும். அந்த மாதிரி தான் காம்பினேஷன் 2 இது சேருது இல்ல. இப்போ இப்போ கெமிஸ்ட்ரியில கூட வந்து காம்பினேஷன் பார்ப்போம். ஸோ வந்து A பிளஸ் பி வந்து ஏபின்னு கொடுக்குறது, பிளஸ் பிசி அந்த மாதிரி கொடுக்குதுன்னு சொல்லி கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ புணர்ச்சி அப்படின்னா காம்பினேஷன் ரே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய தேசிய ராணுவம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி. பாருங்க, இந்தியன் தேசிய ராணுவம்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி. நெக்ஸ்ட் வந்து பண்டமாற்று முறை அப்படின்னா காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அடிப்பாங்க. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அடிப்பாங்க. ஸோ பண்டமாற்று முறை அப்படின்னா கமாடிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, காய்கறி வடிச்சாறு அப்படின்னா வெஜிடபிள் சூப் அப்படின்றது. செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. கரும்பு சாறு அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ். மனிதம் அப்படின்னா ஹியூமானிட்டின்னு சொல்றோம்ல அதுதான். ஆளுமை அப்படின்னா பர்சனாலிட்டி. ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன ஆளுமை திறன் இருக்குன்னு கேட்பாங்க தான் உங்களோட பர்சனாலிட்டி என்ன. நெக்ஸ்ட் பண்டம்பாட்சி கழகம் அப்படின்னா கல்ச்சுரல் அகாடமி. ஸோ கழகம் அப்படின்னா அகாடமி. ஸோ பண்டம் மாற்று
சாரி பண்பாட்டு. ஸோ பண்பாடு அப்படின்னா கல்ச்சுரல். ஸோ கல்ச்சுரல் அகாடமின்றது. நெக்ஸ்ட் வசன கவிதை அப்படின்னா ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்றது. உவமை அணி. உவமை அணின்னா சிமிலின்னு சொல்லுவாங்க. சிமிலி அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து நம்ம போயம்ஸ் எல்லாம் படிப்போம் தெரியுமா? லைக் வந்துச்சு அப்படின்னா சிமிலின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சிமிலி அப்படின்னா உவமை அணின்னு சொல்லுவாங்க. உருவக அணி அப்படின்னா மெட்டாஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி நம்ம 6th, 7th, 8த்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.